وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ وَنَعْلَمُ مَا تُوَسْوِسُ بِهِ نَفْسُهُ وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْ حَبْلِ الْوَرِيدِ إِذْ يَتَلَقَّى الْمُتَلَقِّيَانِ عَنِ الْيَمِينِ وَعَنِ الشِّمَالِ قَعِيدٌ مَا يَلْفِظُ مِنْ قَوْلٍ إِلَّا لَدَيْهِ رَقِيبٌ عَتِيدٌ وَجَاءَتْ سَكْرَةُ الْمَوْتِ بِالْحَقِّ ذَلِكَ مَا كُنْتَ مِنْهُ تَحِيدُ وَنُفِخَ فِي الصُّورِ ذَلِكَ يَوْمُ الْوَعِيدِ وَجَاءَتْ كُلُّ نَفْسٍ مَعَهَا سَائِقٌ وَشَهِيدٌ لَقَدْ كُنْتَ فِي غَفْلَةٍ مِنْ هَذَا فَكَشَفْنَا عَنْكَ غِطَاءَكَ. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் விளங்கி செயற்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கருத்து வேறுபாடான சட்டங்களில் அல் குர்ஆன் சுன்னாவின் பார்வையில் தெளிவை பெறுதல் என்ற தலைப்பில் பல விடயங்கள் பேசப்பட்டு வருகின்ற வேளையில் இன்றைய தினம் கருத்து வேறுபாடுகளில் ஆய்வாளரின் நிலை என்ன என்ற ஒரு அடிப்படை விடயத்தை பற்றி பேச வேண்டிய ஒரு தேவை இருப்பதால் அதை இன்று நான் எடுக்கின்றேன். இது ஆரம்பத்தில் பேசப்பட வேண்டிய தலைப்பாக இருந்தாலும் இது பேசப்படாததால் இந்த விடயம் என்று எடுக்கப்படுகிறது. ஏனென்றால் கருத்து வேறுபாடுகள் அறிஞர்களுக்கிடையில் வருகின்ற போது ஒரு அறிஞர் தன்னுடைய கருத்துக்கு மாறுபட்ட கருத்துள்ளவரை வழிகேடு என்று சொல்லக்கூடிய நிலையும் இருக்கின்றது, தவறு என்று சொல்லக்கூடிய நிலையும் இருக்கின்றது. ஆனால் இந்த காலத்திலே ஒரு ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு ஆய்வாளரினுடைய கருத்தை ஆய்வின் பின்னணியில் அவர் சொல்கின்ற போது இவருடைய ஆய்வின் முடிவு வழிகேடு என்று எடுத்த சட்டங்களுக்கெல்லாம் அவசரப்பட்டு சொல்லக்கூடிய ஒரு பிழையான நிலை இந்த காலத்தில் சமுதாயத்திலே நிலை வருகின்றது. எனவேதான் அல் குர்ஆன் சுன்னாவின் பார்வையில் இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை பெற வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரியில் வருகின்றது. இதா ஹக்கமல் ஹாக்கிம், ஒரு தீர்ப்பு வழங்குகின்றவர் தீர்ப்பு வழங்கினால் ஃபஜ்தஹத, அந்த தீர்ப்பு வழங்குகின்ற வேளையில் அவர் தன்னால் முடியுமான ஆய்வையும் செய்து தீர்ப்பு வழங்கினால் அவருக்கு
அந்த தீர்ப்பு உண்மைக்கு சரியாக இருக்கும் என்றிருந்தால் 2 நன்மை கிடைக்கும். இதேவேளை அவர் தவறழைத்து விட்டால் அவருக்கும் ஒரு நன்மை இருக்கின்றது என்ற ஹதீஸ் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். இங்கே தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒருவர் என்ற வார்த்தை பாவிக்கப்படுகிறது. இந்த தீர்ப்பு என்பது 2 வகையாக இருக்கின்றது. ஒன்று, மார்க்க ரீதியான மசாயில்களில் கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு ஒரு தீர்ப்பு வழங்குவது. இன்னொன்று, மனிதர்களுக்கிடையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் ஒரு காலியாக இருந்து தீர்ப்பு வழங்குவது. இந்த 2ஐயும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையாகும். இதிலே ஒரு தீர்ப்பு வழங்குகின்றவர் தீர்ப்பு வழங்கினார் என்ற வார்த்தையோடு நின்று கொள்ளாமல் அவர் இஜ்திஹாத் செய்து தீர்ப்பு வழங்கினார் என்கின்ற ஒரு மேலதிக ஒரு விளக்க வசனம் பாவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தீர்ப்பு வழங்குகின்றவர் அவர் இஜ்திஹாத் செய்து தீர்ப்பு வழங்க வேண்டும். இஜ்திஹாத் என்றால் என்ன? அல் குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக வைத்து அவர் முடியுமானவரை தன்னாலான முழு முயற்சியையும் செய்து ஆய்வு செய்து இறுதியில் இதுதான் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் நேர்பாடாக வருகிறது என்பதை அவருடைய ஆய்வின் முடிவில் காண்கின்ற போது அந்த தீர்ப்பை வழங்குவது. அவ்வாறில்லாமல் அவருடைய தீர்ப்பு வருகின்ற போது, ஆய்வில்லாமல் தீர்ப்பு வருகின்ற போது அது வழிகேடாக வரும். ஆய்வில்லாமல் தீர்ப்பு வரக்கூடிய அந்த விடயம் அந்த அடிப்படையில் தீர்ப்பு வழங்குகிறவரை பார்த்து பொதுமக்களும் கண்மூடித்தனமாக பின்பற்றி செல்கின்ற விடயம் வழிகேடு என்ற அடிப்படையில் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆய்வு செய்து அந்த ஆய்வை சரியாக செய்து தீர்ப்பு வழங்கினால் உண்மையான முடிவு எது அல்லாஹ்விடத்திலோ அந்த முடிவுக்கு நேர்பாடாக இவருடைய முடிவு வராவிட்டாலும் கூட, தவறு வந்தாலும் கூட அல்லாஹ் அவருக்கு ஆய்வு செய்வதற்காக ஒரு நன்மையை கொடுப்பான். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையாக இருக்கின்றது. ஆய்வில்லாமல் இருக்கின்ற போது 3 வகையிலே மக்கள் தீர்ப்பை கொடுப்பதும் பின்பற்றுவதும் இடம்பெறுகின்றது. குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இதை இவ்வாறு சொல்கிறான். ஒன்று இருக்கின்றது, தலைவர்கள் பெரியார்கள் சொன்னார்கள் என்பதற்காக கண்மூடித்தனமாக பின்பற்றுவது. இந்த தலைவர்கள் பெரியார்கள் என்பவர்கள் தங்களுடைய மனோ இச்சையை அடிப்படையாக வைத்து குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் ஆய்வு செய்யாமல் சொல்கின்ற போது அவர்கள் சொன்னதை பார்த்து கண்மூடித்தனமாக பின்பற்றுவதை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எச்சரிக்கின்றான். அதே மாதிரி மூதாதையர்கள் செய்தார் என்பதை பார்த்து தீர்ப்பு வழங்கிவிட்டு போவது, அதை வைத்து பின்பற்றுவது, அதுவும் பிழையாக கொள்ளப்படுகிறது. 2வது. 3வது விடயம், உண்மை ஒன்று இதென்று தெரிந்தும் தன் மனசுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக தீர்ப்பு வழங்குவது, பின்பற்றி செல்வது. இவ்வாறு 3 வகையில் வரும். அதை பற்றி நாங்கள் சற்று விரிவாக பின்னர் பார்ப்போம். அன்பிற்குரிய சகோதரே, அந்த 3 விடயமும் வழிகேடாக அமையும். நேர்வழி உள்ளதென்ன? குர்ஆன் சுன்னாவை வைத்து ஆய்வு செய்வது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா பொதுவாக இடுகின்ற கட்டளை இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடமிருந்து எது இறக்கி வைக்கப்பட்டதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சூரத்துல் ஆராஃபிலே அல்லாஹு தஆலா 3ஆம் வசனத்திலே சொல்கிறான். எனவே இறைவனிடமிருந்து இறக்கி வைக்கப்பட்ட வஹியை பின்பற்றுமாறு கட்டளிடப்பட்டிருக்கிறது. அதை வைத்தே மார்க்கத்தை சொல்ல வேண்டும். அதற்கப்பால் வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அதை விட்டு அவுலியாக்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அவுலியா என்ற சொல் வலியுன் என்ற சொல்லினுடைய பன்மை. வலியுன் என்றால் நேசர், பொறுப்புதாரி என்ற 2 பொருள்படும். ஒன்றுக்கு பொறுப்பாளர், ஒலி. அப்போ உங்களுடைய பொறுப்புதாரிகள், அதே மாதிரி உங்களுடைய நேசர்கள், இவர்களை நீங்கள் அல்லாஹ் இறக்கி வைத்த வஹியை வைத்துவிட்டு
பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இறைவனுடைய வஹீயின் அடிப்படையில், அதாவது குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஆய்வு நடைபெற வேண்டும், தீர்ப்பும் அமைய வேண்டும். அப்போதுதான் அந்த ஆய்வில் தவறு வந்தாலும் அல்லாஹ் கூலியை கொடுப்பார். இது சம்பந்தமாக குர்ஆனிலே சூரத்துல் அம்பியாவிலே அல்லாஹு தஆலா தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு சம்பவத்தை சொல்கிறான். 78ஆம் வசனத்திலே வருகிறது. இது மஸ்அலா அல்ல, கொடுக்கல் வாங்கலோடு சம்பந்தப்பட்ட ஒரு தீர்ப்பாக இருக்கின்றது. அதில் எங்களுக்கு பல படிப்பினைகளை அல்லாஹு தஆலா முன்வைக்கிறான். என்ன சொல்கிறான்? வதாவூத சுலைமான் இது யஹ்குமானி ஃபில் ஹர்த் இஸ் நஃபஷத் ஃபீஹி கனமுல் கௌம் வகுன்னா லிஹுக்மிஹிம் ஷாஹிதீன் ஃபஃபஹம்னாஹா சுலைமான வகுல்லன் ஆத்தைனா ஹுக்மன் வ இல்மா. இதிலே ஒரு சாராருடைய ஆடு இன்னொருவருடைய காணியிலே போய் மேய்ந்து விடுகின்றது. இந்த விடயத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாமும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் தீர்ப்பு வழங்குகிறார்கள். இந்த அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், இந்த தீர்ப்பிலே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அங்கே அவர் அரசராக மக்களை வழிநடத்துவதாக இருக்கிறார், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரின் கீழ் இருக்கிறார். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நாம் அதனை சுலைமானுக்கே வழங்கப்படுத்தினோம், சுலைமானுக்கு அந்த தீர்ப்பிலே சரியான விளக்கத்தை கொடுத்தோம் என்ற கருத்தை சொல்கிறான். சொல்லிவிட்டு நாம் ஒவ்வொருவருக்கும் அறிவையும் ஞானத்தையும் கொடுத்தோம். இவ்வளவுதான் இந்த குர்ஆன் வசனத்திலே வரக்கூடிய விடயம். இந்த குர்ஆன் வசனத்திலே இது என்ன விடயத்தில் நடந்தது, எவ்வாறு நடந்தது என்ற சம்பவம் தெளிவாக வரவில்லை. என்றாலும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை எடுத்து பார்த்தாலும் இந்த தீர்ப்பும் இந்த பிரச்சனையும் இவ்வாறு தான் நடந்தது என்று தெளிவான சஹீஹான ஹதீஸும் இல்லை. மாறாக சில இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டும் சில அறிவிப்புகள் வருகின்றது. பொதுவாக அறிஞர்கள் இது சம்பந்தமான தாபீன்களைச் சேர்ந்த சில அறிஞர்கள் இது சம்பந்தமான சில விடயங்களை சொல்லுகிறார்கள். நபியலாடமிருந்து நேரடியாக வராததால் எந்த ஒரு சம்பவத்தையும் இது உண்மையிலே ரசூலுல்லாஹ் சொன்னதென்று முடிவாக சொல்ல முடியாது. குறிப்பாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், நபியலார் இறந்ததற்கு பின்னர் இறக்கின்ற போது அவருக்கு வயது 13. பெரும்பாலான அறிஞரின் தீர்ப்பின்படி அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், காபுல் அஹ்பார் வஹப் இப்னு முனப்பஹ் என்ற 2 கிறிஸ்திய மதகுருமார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் தாபீன்கள். 2 பேரும் என்ன செய்வார்கள் என்றால், அதிகமாக தௌராத் இஞ்சிலிலே கண்ட விடயங்களை மதகுருமாராக இருந்து தௌராத்திலே நாங்கள் இப்படி பார்த்தோம், இஞ்சிலிலே இப்படி பார்த்தோம் என்று அடிக்கடி சொல்வார்கள். இவ்வாறான விடயங்களை, அந்த தௌராத் இஞ்சிலிலிருந்து திருப்பப்பட்ட விடயங்களை கூட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் எடுத்து சொல்லக்கூடியவராக இருந்தார்கள். அதை ரசூலுல்லாஹ் சொன்னது என்று சொல்ல மாட்டார்கள், இப்படி எல்லாம் இருக்கிறது என்று சொல்வார்கள். அது குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட வசனங்களாகவும் இருக்கும், சம்பந்தப்பட்ட வசனத்தோடு சம்பந்தப்பட்ட செய்திகளாகவும் இருக்கும். அதனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை தொட்டும் தௌராத் இஞ்சிலில் இருந்து எடுத்துச் சொல்லப்பட்ட செய்திகள், அந்த செய்திகளுக்கு ஹதீஸ் கலையிலே இஸ்ராயிலியாத் என்று சொல்வது. அந்த இஸ்ராயிலியாத்தான செய்திகள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டும் கூட ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் இது போன்ற சம்பவங்கள் நபியலார் சொன்னார்கள் என்று தெளிவாக சொல்லாதவரை ரசூலுல்லாஹ் சொன்னதாக எடுத்துக்கொள்ளாமல், அந்த சஹாபாக்கள் முன்வந்த, குறிப்பாக தௌராத் இஞ்சிலில் உள்ள விடயங்களையும் எடுத்துச் சொன்ன சஹாபாக்கள் மூலமாக இது போன்ற செய்திகள் வரும் என்றிருந்தால் அது இஸ்ராயிலியத்தான செய்தி என்றே அதை விட்டுவிட வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதை மறுப்பதற்கும் இல்லை. எப்போது மறுப்பது என்றால், குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்பாடாக இஸ்ராயிலியத்தான செய்தி வந்தால் மறுத்து விடுவது. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்பாடு இல்லாமல், நேர்பாடும் இல்லை முரண்பாடும் இல்லை, ஏதோ ஒரு விஷயம் வருகிறது என்றால் அல்லாஹு அலம் என்று சொல்லிவிடுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
வஹத்திது அன் பனி இஸ்ராயில் லா ஹரஜ், பனி இஸ்ராயிலை தொட்டும் நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள், குற்றமில்லை என்று சொன்னார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இங்கே இந்த குர்ஆன் வசனத்தோடு சம்பந்தப்பட நபிகளார் ஒரு தெளிவான சம்பவத்தை சொல்லவில்லை. வரக்கூடிய விளக்கத்திலே தான் இப்னு அப்பாஸை தொட்டும் அதே மாதிரி இப்னு மசூதை தொட்டும் எல்லாம் இவ்வாறு விளக்கம் வருகிறது. என்னவென்றால், அதாவது பேரித்தன் தோட்டம், அதிலே ஒரு சாராருடைய ஒருவருடைய ஆடுகள் வந்து மேய்ந்து விட்டது. மேய்ந்து விட்ட போது தாவூது நபியிடம் தீர்ப்பு கேட்டு போனார்கள். அவருடைய தீர்ப்பு எப்படி இருந்ததாம்? தோட்டத்திற்காரனுக்கு அந்த ஆடுகளை கொடுக்க வேண்டும், தோட்டத்துக்காரனுக்கு ஆடுகளை கொடுத்து விடுவது, ஆட்டுக்காரனுக்கு ஒன்றுமில்லை. இவ்வாறு அவர் தீர்ப்பு வழங்கிவிட்டார்கள். இதில் வருகின்ற வார்த்தை இரவையிலே ஆடு மேய்ந்தது என்ற ஒரு வார்த்தை வருகிறது. நபஷத் என்ற வார்த்தைக்கு அறிஞர்கள் விளக்கம் கொடுக்கிற போது இரவையில் ஆடு மேய்வதற்குத்தான் அந்த வார்த்தை பாவிக்கப்படுவது. குர்ஆனிலே அந்த வார்த்தை வந்திருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இது இரவையில் மேய்ந்ததால் அந்த இரவையில் மேய்வதற்கென்று ஒரு சட்டம் இருக்கிறது. அது ஆடுகள் பிராணிகள் பகலில் மேய்கின்ற போது ஒரு சட்டம், இரவையில் மேய்கின்ற போது ஒரு சட்டம். பகலையிலே வயலுக்குரிய ஓனர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற பகலையிலே கால்நடைகள் திறந்து விடப்படும். இரவையிலே கால்நடைகளை கால்நடைக்குரிய ஓனர் பாதுகாத்து கொள்ள வேண்டும். வயல்காரன் தூங்கிவிடலாம். எனவே பகலையிலே ஒருவருடைய பிராணி கால்நடை, அதாவது ஒருவருடைய வயல்நிலையிலே வயலுக்குள் உள்பட்டு அவருடைய வயலில் உள்ள பயிர்களை சாப்பிட்டு விட்டால் அதுக்கு பொறுப்பாளர், அதாவது அந்த இந்த பிராணிக்குரியவர் பொறுப்பாளராக மாட்டார். ஏனென்றால் பகலிலே பிராணிகள் போவது வழக்கு. அதனால் இந்த வயல் நிலத்தை பாதுகாப்பது அவருடைய பொறுப்பு. இரவையிலே பிராணியை பாதுகாத்து கட்டிவிடுவது பிராணிக்குரியவருடைய பொறுப்பு. அவர் இரவையிலே அதை கண்ணும் கருத்துமா பாதுகாக்கதால் அங்கே வயலில் நுழைந்து சாப்பிட்டு விட்டது. அதனால் பிராணிக்குரியவர் இரவையில் சாப்பிட்டு விட்டால் அந்த நஷ்டஈடை கொடுக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. இது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் வருகிறது. அந்த ஹதீஸை சில அறிஞர்கள் சஹி என்கிறார்கள், சிலர் லைஃப் என்கிறார்கள். அதிலே பாரிய சர்ச்சை இருக்கிறது. இது இந்த அடிப்படையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீர்ப்பு கொடுத்ததாக ஒரு ஹதீஸ் வருகிறது. அந்த ஹதீஸை இன்ஷா அல்லாஹ் அது வேறொரு சந்தர்ப்பத்தில் எடுக்கலாம். ஆனால் இங்கேயும் என்ன நடக்கிறது என்றால், இந்த தாவூத் நபியுடைய சம்பவத்தில் சொல்லப்படுவது அவருடைய பிராணி இரவையில் சாப்பிட்டு விட்டது. அப்போ இவர் என்ன தீர்ப்பு கொடுத்து விட்டார்? வயல்காரனுக்கு இந்த பிராணிகளை கொடுத்து விடுங்கள். இதை பார்த்து கொண்டிருந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தாராம்? பாப்பாட தீர்ப்பு அவருக்கு சரியாக படலை. அவர் என்ன செய்கிறார்? அதாவது அந்த ஆடுகளை எல்லாம் வயல்காரனிடம் கொஞ்சம் காலத்துக்கு கொடுப்பது. இவர் என்ன செய்வார்? ஆட்டின் ஓனர் அந்த வயலை எந்த நிலையில் இருக்கும் போது ஆடு சாப்பிட்டதோ அந்த நிலைக்கு வரும் வரை வளர்த்தெடுப்பார், அந்த பயிரை வளர்த்தெடுப்பார். அதுவரையில் ஆடுகளை அந்த வயலுக்குரியவன் பார்த்துக்கொள்வான். ஆற்றிலிருந்து வரக்கூடிய பாலும் மற்றும் உள்ள வருமானமும் அவனுக்கு, யாருக்கு? வயல்காரனுக்கு. வருமானம் எல்லாம் வயல்காரனுக்கு போகும். எப்போது அந்த பயிர் நல்லா வளர்ந்து விட்டதோ அப்போ ஆடை இவர் எடுத்து திருப்பி கொடுத்துருவார், தன் வயலை அப்படியே அவர் பயிரை தொடருவார். இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்தார் என்று ரிவாயத்து வருகிறது. அது நபிகளார் சொன்ன இப்படித்தான் ஒரு சம்பவம் வருகிறது. எது எப்படியோ இங்கே தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தீர்ப்பை விட சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தீர்ப்பு அல்லாஹு தஆலா அதை சரி காண்கின்றார். சரி கண்டுவிட்டு என்ன சொல்கிறான்? இரண்டு பேருக்கும் நாம் அறிவையும் ஞானத்தையும் கொடுத்தோம். இரண்டு பேரும் தீர்ப்பு வழங்கினார்கள். அந்த தீர்ப்பிலே சரியானதொரு தீர்வை நாம் சுலைமானுக்கு வழங்கப்படுத்தினோம். ஆனால் ஒவ்வொருவருக்கும் நாம் அறிவையும் ஞானத்தையும் கொடுத்தோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒருவருடைய உரிமையோடு சம்பந்தப்பட்ட ஒரு தீர்ப்பு என்றாலும்
தாவூத் நபியினுடைய தீர்ப்பு தவறாக இருந்தாலும் கூட அல்லாஹு தஆலா அவரை பழிக்கவில்லை, அவரை வழிகேடு என்று சொல்லவில்லை, தவறு விட்டு விட்டார். எனவே ஒரு ஹாக்கிம், ஒரு தீர்ப்பு வழங்குகிறவர், அவரினாலான முயற்சிகளை செய்து தீர்க்கமான முறையில் விசாரித்து விட்டு ஒரு தீர்ப்பை கொடுக்கிற போது தவறு வந்து விட்டால் அதை வழிகேடு என்று சொல்லுவது இல்லை. இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் சொல்ல போது சொல்றார்கள், நானும் ஒரு மனிதன், நீங்கள் என்னிடத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு வந்துகிறீர்கள், உங்களிலே சிலரை விட சிலர் நாவன்மையுடையவராக இருக்கலாம், அதனால் நான் அந்த பேச்சாற்றலுடைய செவியிலிருந்து அவர் மூலமாக கேட்கக்கூடிய செவியுறக்கூடிய விடயத்தை வைத்து நான் தீர்ப்பை வழங்கி விடுவேன். அவ்வாறு தீர்ப்பு வழங்கி யாராவது ஒருவர் தன்னுடைய சகோதரனுடைய உரிமையை நான் வழங்கிய அந்த தவறான தீர்ப்பின் அடிப்படையில் நான் ஏன் தீர்ப்பு வழங்குகிறேன், அவருடைய வாதம் கடும் நியாயமாக இருந்தால் எனக்கு சரி என்று தென்பட்டது, அதனால் தீர்ப்பு வழங்கினேன். எனவே இந்த தீர்ப்பில் தவறு இருப்பது என்பது உரிமை இல்லாமல் பாதிரவனுக்கு தெரிய வருந்தானே. அதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அப்படி தன்னுடைய சகோதரனுடைய உரிமையை யார் உரிமை இல்லாமல் எடுத்துக்கொள்கிறானோ, என்ற தீர்ப்பு மூலமாக எடுத்துக்கொள்கிறானோ அவன் அதை எடுக்க வேண்டாம். அது அவ்வாறு எடுத்துக்கொண்டால் அது அவனுக்கு நரக நெருப்பின் ஒரு துண்டா ஒரு பகுதியாகத்தான் அது இருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியிலே வருகிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் இது ஒரு உரிமையோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு காலி மார்க்க தீர்ப்பாக இருக்கட்டும் அல்ல இரு நபருடைய பிரச்சனை இருக்கட்டும், அதிலே அவராலான முயற்சிகளை சாட்சியங்களை கேட்பது, விசாரிப்பது, அதில் சில நேரம் பொய் சாட்சியினர் உண்மை சாட்சிகள் மாதிரி வரலாம், அவராலான முயற்சியை செய்து தீர்ப்பை வழங்குகிறால் அந்த தீர்ப்பில் தவறு வந்தால் முடிவு செய்தவர் குற்றவாளி அல்ல, அல்லாஹு தஆலா அவரை பொருந்திக் கொள்வான். இதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவூத் நபியோடு சம்பந்தப்பட இன்னொரு சம்பவத்தையும் சொல்கிறார்கள். அதுவும் புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ். என்னது? இரண்டு பெண்கள், அவ்விரண்டு பேருக்கும் இரண்டு ஆண் குழந்தைகள். அவ்விருவருடைய ஆண் குழந்தைகளில் ஒரு குழந்தையை, ஒரு பெண்ணுடைய ஒரு குழந்தையை ஒரு நாள் ஓநாய் வந்து எடுத்து சென்று விட்டது. அப்ப இரண்டு பெண்களும் தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்திடம் சென்று தீர்வை தேடினார்கள். இது நபியினுடைய சம்பவம், இது பாடல்களிலே பழைய புராண சம்பவங்களில் ஒன்றாக சித்தரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இது நபிமார்களுடைய சம்பவம். அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விசாரித்து விட்டு அந்த இரண்டு பெண்களில் யார் பெரியவளோ பெரியவளுக்கு இந்த பிள்ளை மீதி பிள்ளை சேரும் என்று தீர்ப்பை கொடுத்து விட்டார்கள். போகின்ற போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பாப்பா அரசர் மகன் பார்த்துக்கிட்டு அவர் அங்கே நடக்கிற கூத்தியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவர், அவர் என்ன செய்கிறார், அந்த ரெண்டு பொம்பளைஞ்சு வாங்கன்னு கூப்பிட்றார். அவங்க வந்தாங்க. வந்ததுக்கு பிறகு அந்த குழந்தை வைத்து விட்டு கத்தியை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி, நான் என்ன செய்கிறேன் என்றால் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இந்த குழந்தையை ரெண்டாக கத்தியால் வெட்டி ரெண்டு துண்டத்தார் ஆளுக்கு ஒரு பகுதியை எடுத்து போங்கன்னு சொன்னார். இது தாவூத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையாண்ட ஒரு நுட்பமான ஒரு விடயம். உண்மையில் இது யாருக்கு உரியது என்பதை கண்டுபிடிப்பதற்காக இவர் ஒரு முறையை ஒரு யுக்தியை கையாளுகிறார். அவ்வாறு இரண்டாக அந்த குழந்தையை விட்டு இரண்டு பேருக்கும் இரண்டு துண்டை தருகிறேன் என்று சொன்ன போது அந்த இரண்டு பேரில் சிறிய பெண் அவள் சொன்னாள், அல்லாஹ் உனக்கு அருள் செய்வானா, உங்களுக்கு அருள் செய்வானாக, இது இவளுடைய பிள்ளைதான், பிள்ளையை நீங்கள் இரண்டாக பிளக்காதீர்கள் என்று அந்த சின்ன பெண் கூறிவிட்டாள். கூறியதும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தீர்ப்பு வழங்குகிறார்கள். அவ்வாறு கூறிய அந்த சிறியவளுக்குத்தான் இந்த பிள்ளை உரிமையானது என்று தீர்ப்பு வழங்கி விட்டார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சம்பவத்தை எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துச் சொல்கிறார்கள். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். இதிலே ஒரு பாசமுள்ள தாய் தன் குழந்தையை கொல்லப்படுவதை அவள் சகித்து கொள்ள மாட்டாள்.
அதனால் பிள்ளை தனக்கில்லாவிட்டாலும் அவளிடம் இருந்து கொள்ளட்டும், பிள்ளை உயிரோடு இருக்கட்டும் என்று அவள் விட்டு விடுகிறாள். மற்ற பெண் அவளை பொறுத்தவரை அவளுடைய பிள்ளை இல்லை, அதனால் அவள் என்ன செய்கின்றாள், வாய் மூடி இருக்கிறாள். அதனால் இதை புரிந்து கொண்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த பாசத்தை அடிப்படையாக வைத்து தீர்ப்பை வழங்குகிறார். இங்கே இந்த தீர்ப்பில் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய தீர்ப்பு தவறு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய தீர்ப்பு சரியாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இங்கே இவர்களை பழித்து கூறவில்லை, வழிகேடு என்று கூறவில்லை, மாறாக இரண்டு பேருக்கும் அறிவையும் ஞானத்தையும் கொடுத்தோம். இந்த தாவூத் நபிக்கு அல்லாஹ் தஆலா இட்ட கட்டளை என்ன? சூரத்து சாத் 26வது வசனத்திலே சொல்கிறான், யா தாவூத், தாவூதே, இன்னா ஜஅல்னாக கலீஃபத்தன் ஃபில் அர்த், பூமியிலே கலீஃபாவாக உம்மை நாம் ஆக்கியிருக்கிறோம். ஃபஹ்கும் பைனன் நாஸி பில் ஹக், உண்மையை கொண்டு மக்களுக்கு மத்தியில் நீ தீர்ப்பு வழங்குவாயாக. வலா தத்தபில் ஹவா, மனோ இச்சையை நீ பின்பற்றாதீர். ஃபயுல்லுக அன் சபீலில்லாஹ், அப்படி மனோ இச்சையை பின்பற்றினால் அது அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் உன்னை வழிகேட்டிலே ஆழ்த்திவிடும். இன்னல்லதீன யதில்லூன அன் சபீலில்லாஹி லஹும் அதாபுன் ஷதீதும் பிமா நஸௌ யௌமல் ஹிசாப், எவர்கள் அல்லாஹ்வுடைய நேரான அந்த பாதையை விட்டும் வழி தவறி போனார்களோ அவர்களுக்கு அவர்கள் மறந்து வாழ்ந்ததன் காரணமாக மறுமை நாளையிலே நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்று சூரத்து சாத் 26வது வசனத்திலே சொல்கிறான். இப்படி நாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னோம் என்று சொல்றான். எனவே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனோ இச்சைவாதி அல்ல. குர்ஆன் அவருக்கு இறக்கப்பட்ட வேதத்தின் அடிப்படையில் இறைவனுடைய சட்டத்தை கருத்தில் கொண்டு தீர்ப்பு வழங்கினார். அவருடைய ஆய்வுகளில் தவறு வந்தாலும் அல்லாஹ் பழிச்சு கூறவில்லை. மனோ இச்சை கலக்காமல் இருக்க வேண்டும், அது ஒரு முக்கிய விஷயம். அது அல்லாஹ் என்ன சொன்னான், மக்களுக்கு மத்தியில் உண்மையை கொண்டு தீர்ப்பு வழங்குவாயாக, மனோ இச்சையை பின்பற்றாதீர். அவர் நீ மனோ இச்சையை பின்பற்றினால் நீ வழி தவறி விடுவாய். மனோ இச்சையை பின்பற்றுவது என்பது நான் ஆரம்பத்தில் சொன்னேன் 3 வடிவம், அந்த 3 வடிவத்திலேயும் வரும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாங்கள் அதாவது தீர்ப்பின் போது ஆய்வு செய்து தீர்ப்பு வழங்குகிற போது அது பழிக்கப்படக்கூடிய விடயம் அல்ல என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதேவேளை இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தோடு சம்பந்தப்பட ஒரு இஸ்ராயலியத்தார் இன்னொரு செய்தியும் இருக்கிறது. அது மக்களுக்கு மத்தியிலே பழக்கப்பட்டது என்பதால் அவர் நபிகளார் சொல்லவில்லை, சுலைமான் நபியோடு சம்பந்தப்படுத்தப்பட்டு வருகிறது. தௌராத் இஞ்சில்களிலிருந்து திருப்பப்பட்டு எங்களுக்குள் வந்த செய்தி. அது என்னவென்றால் அது ஒரு சம்பவம். அதை ஒரு இப்படி எல்லாம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன். இஸ்ரவேலர் சமுதாயத்தில் இருந்த ஒரு அழகான பெண்ணை 4 பேர் தப்பான ஒரு நடத்தைக்காக அழைத்தார்கள். ஆனால் அந்த 4 பேரிடத்திலும் அவர்களுடைய அழைப்புக்கு இடம் கொடுக்கவில்லை. அதனால் இவர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள், இவளை எப்படியாவது தாவூத் நபி இடத்துல மாட்டி இவளுக்கு நாம் கல்லறை கொடுக்க வேண்டும் என்று ஒரு சதித்திட்டம் தீட்டினார்கள், அவர்களுடைய அழைப்புக்கு விடை கொடுக்காதால். அப்ப அவர்கள் போய் என்ன செய்கிறார்களாம், தாவூத் நபி இடத்துல போய் சாட்சி சொன்னார்கள், இந்த பெண் ஒரு நாயோடு தப்பான முறையில் நடந்து கொண்டாள் என்று தீர்ப்பு சொன்னார். தீர்ப்பு சொன்னதும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உடனே கல்லறிஞ்சு கொள்ளுமாறு தீர்ப்பு வழங்கி விட்டார்கள். இந்த கல்லறிஞ்சு கொள்வதுங்கிறது பனி இஸ்ரவேலர்களுக்கே அந்த சட்டம் இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட தௌராத்திலே விபச்சாரம் செஞ்சால் கல்லறிஞ்சு கொள்ள வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறது. அப்ப அந்த நாள் மாலையான வேளையில் சுலைமான் அவர் ஒரு பையனாக இருக்கிறார், கொஞ்சம் கடும் இன்டெலிஜென்ட் கேஸ் அது. அவர் யோசிக்கிறார், அவரோடு உள்ள பையன்மார்கள் கொஞ்சம் பேரும் இருக்கிறார்கள். அவர் யோசிச்சுட்டு இதுக்கு பாப்பா கொடுத்த தீர்ப்பு சரியாக இருக்குமா என்று அவர் ஒரு ஆய்வு நடத்தினார். எப்படி நடத்தினாராம், அவர் என்ன செய்கின்றார், ஒரு தீர்ப்பு வழங்குற ஒரு ஜட்ஜ் மாதிரி தன்னை ஆக்கி கொண்டு அவர்களிலிருந்து 4 பேர் எடுத்து அந்த 4 பேரையும் சாக்கி சொன்ன 4 பேர் மாதிரி ஆக்கி இன்னொரு ஆளை பெண்ணினுடைய ஒரு அந்த விபச்சாரம் செஞ்சென்று சொல்லப்பட்ட பெண்ணுக்கு உரிய தோற்றம் அமைத்து இந்த மாதிரி சாட்சி சொல்லுமாறு சொன்னான். சாட்சி சொன்னதுக்கு பின்னால அந்த 4 பேரையும் இந்த சுலைமான் என்கிற அந்த பிள்ளை
அவர் என்ன செய்கிறாரு, 4 பேரை 4 இடத்துல பிரிச்சுறார். பிரிச்சுட்டு ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்றார். கூப்பிட்டு கேட்கார், அந்த ஞாயிறு கலரன் என்று கேட்டார். ஒவ்வொரு ஆழத்தில் ஒரு ஆள் சொன்னார் கருப்பண்டார். இன்னொரு ஆள் அவரை போ காட்டினார். பிறகு திருப்பி மற்றவரை கூப்பிட்டார். ஒரே சபையில் நடக்குது, நம்முடைய கோடுகளை நடக்காப்பல. இந்த சாக்கியை இன்றைக்கு விசாரிக்கிற, அடுத்த சாக்கியை விசாரிக்கும் போதுதான் வெளியில் இறக்குவார்கள். அடுத்த 2 மாதத்தை போகிற அடுத்த தவணை போடுவார்கள். 2 பேரும் பேசிக்கொள்ள, நான் இப்படி தான் சாக்கி சொன்னேன்ப்பா, நீயும் அடுத்த கிழமை அடுத்த முறை நீ இப்படி சொல்லுன்னு சொல்லிக்காரல. இஸ்லாத்தில் அப்படியெல்லாம் சொல்லி சாத்தியப்படாது. அது பகுத்தறிவு ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அந்த 2ஆவரை கூப்பிட்டோன்னே அவர் சொல்லார் வெள்ளை, ஞாயிறு கலர் வெள்ளை. 3ஆவது ஆள் சோப். இப்படி ஆளுக்கு ஒரு 4 பேர் 4 கலரை சொல்லிட்டார்கள். பிறகு 4 பேரையும் கூப்பிட்டு மொத்தமாக கேட்டுட்டு, எனவே இவர்கள் பொய் சாக்கி சொன்னதால் அவர்களுக்கு இவர்களை கொலை செய்யுமாறு கட்டளையிட்டார். யார 4 பேரையும் கொல்லுமாறு. இந்த சம்பவம் இப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் செய்தார் என்ற விடயம் தாவூத் நபிக்கு போன போது அவர் என்ன செய்தார் என்றால், பொய் சாக்கி சொன்ன அந்த பெண்ணின் மீது சாக்கி சொன்ன அந்த 4 பேரையும் கூப்பிட்டு ஞாயிறு கலரை கேட்டார். ஞாயிறு கலரை கேட்டோன்னே நான் விளங்கி 4 பேரும் 4 நிறத்தை சொன்னார்கள். உடனடியாக பொய் சாக்கி சொன்ன அந்த 4 பேருக்கும் மரண தண்டனை வழங்கப்பட்டது என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த விவேகத்தன்மையை எடுத்து சொல்லும் முகமாக ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இது குர்ஆனில் வரவில்லை, ஹதீஸில் வரவில்லை. இதெல்லாம் இஸ்ராயலியத்திலிருந்து எங்களுக்கு திருப்பப்பட்டு வந்த சம்பவம். இது அல்லாஹு ஆலம் நடந்திருக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். அல்லாஹு ஆலம். இது குர்ஆன் சுன்னாவுக்கு முரண்பாடான செய்தி ஒன்று அல்ல. அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே இவ்வாறு தீர்ப்பு வழங்குகிற போது மார்க்க ரீதியான சர்ச்சைகளில் தீர்ப்பு வழங்குவதென்றிருந்தாலும் அங்கே ஆய்வு செய்து தீர்ப்பு வழங்கக்கூடிய சில விடயங்கள் இருக்கிறது. சில விடயங்கள் ஆய்வு செய்ய வேண்டிய தேவையில்லை. எது ஆய்வு செய்ய தேவையில்லை? குர்ஆனிலோ ஹதீஸிலோ நேரடியாக சில விடயம் வந்துருக்கு. அல்லாஹு தஆலா செத்த பிராணியை உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான் என்று சொல்லுகிறான். பன்றி இறைச்சியை சாப்பிடுவதை ஹராமாக்குகிறான் என்று சொல்லுகிறான். ஒருவன் என்ன செய்கிறார்? அல்லாஹ் தெளிவாக வேதத்தில் இறக்கி வச்சிருக்கிற போது அதை விட்டு ஆய்வு செய்துவிட்டு பன்றி இறைச்சி ஹராமாக்கப்பட்டிருந்தாலும் அது ஹராம் என்றதுக்குரிய காரணம் வேற, நீங்கள் சாப்பிடலாம் என்று அவர் அல்லாஹ்வுடைய வேதவசனத்தை அப்படியே நேரடியாக வந்து தள்ளி வைத்து விட்டு சொன்னால் அது வழிகேடாகும். ஆய்வு செய்வதற்கான விடயமாக இருக்க வேண்டும். நேரடியாக திட்ட தெளிவாக வராதே. 2 கருத்துக்கு இடம்பாடானாக, ஒன்று ஒரு ஹதீஸ், ஒரு குர்ஆன் வசனம், 2 வகையாக விளங்க முடியுமா இருக்கும், அல்லது 3 வகையில் விளங்குறதுக்கான வார்த்தை பிரயோகம் இருக்கும். அல்லது 2 ஹதீஸ்கள் ஒன்றுக்கொண்டு முரண்பாடாக வரலாம், அல்லது 2 குர்ஆன் வசனங்கள் வெளிப்படையில் ஒன்றுக்கொண்டு முரண்பாடு போல் தென்படலாம், அல்லது குர்ஆன் வசனமும் ஹதீஸும் வெளிப்படையில் ஒன்றுக்கொண்டு முரண்பாடு போன்று தென்படலாம், அல்லது ஒரு ஹதீஸ் சஹீஹா லைவா என்பதில் அது சிலர் லைவ் என்றும் சிலர் சஹீஹ் என்றும் சொல்லலாம். இப்படி விளக்கத்தில் 2 விளக்கம் வழங்குவதற்கு வாய்ப்பான விடயங்கள் இருக்கிறது. அல்ல 2 முரண்பட்ட செய்திகள் வருகின்றதில் 2 விளக்கம் பெற வாய்ப்பு இருக்கிறது. அல்லது ஒரு ஹதீஸ் ஆதாரபூர்வமானது ஆதாரம் இல்லையா என்று முடிவெடுக்கிறதில் அங்கேயும் 2 தரப்பு பிரிகிறது சந்தர்ப்பம் இருக்கிறது. இவ்வாறான விடயங்களில் ஆய்வு செய்கின்ற போது அந்த ஆய்வில் அவர் மனோ இச்சையை பின்பற்றாமல், தன்னுடைய மூதாதையர் வழி என்ற முறையை பின்பற்றாமல், தன்னுடைய பெரியார்கள் செய்திகள் சென்றார் என்பதற்கென்று பின்பற்றாமல் அல்லாஹ்வுக்கு பயந்து உண்மைக்குண்மை அவர் ஆய்வு செய்து அவர் தீர்ப்பு வழங்கினால் அவரும் இந்த நிலையிலே ஆகுவார். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், தன்னுடைய கடைசி வசியத்திலே ஒரு வார்த்தையை சொன்னார்கள், ஃபல்யுபல்லிகு ஷாஹிதுல் காயிப். இது ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொன்ன விடயம். இங்கே வந்திருக்கக்கூடியவர் வராதவருக்கு எத்தி வைக்கட்டும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஃபருப்ப முபல்லகின் அவு ஆ மின் சாமியின். எத்தனையோ எத்தி வைக்கப்படுகின்றவர் செவியுற்றவரை விட விளக்கமுள்ளவராயிருப்பார். அதாவது நேரடியாக கேட்பவரை விடவும், நேரடியாக கேட்டவர் யாரிடத்தில் போய் எத்தி வைப்பாரோ அவர் கேட்டவரை விட, எத்தி வைக்கப்பட்டவர் நேரடியாக கேட்டவரை விட
சொல்லப்பட்ட செய்தியை கொஞ்சம் நல்லா வழங்கக்கூடியவர் இருப்பார். எனவே என்னுடைய வார்த்தையை நான் சொன்ன அதே வார்த்தையை நீங்கள் மற்றவருக்கு போய் சொல்லுங்கள். மற்றவர் உங்களை விடவும் விளங்க வாய்ப்பிருக்கிறது. எல்லோரும் அல்ல, டோட்டலாக எல்லோரும் அல்ல, சிலர் விளங்க வாய்ப்பிருக்கிறது. இங்கே ரசூலுல்லாஹ் பாவித்த வார்த்தை ருப்ப முபல்லகின் என்ற வார்த்தை. இந்த வார்த்தைக்கு சில தவறான மொழிபெயர்ப்பு சில சமகால அறிஞர்களால் சொல்லப்படுகிறது. ருப்ப என்ற வார்த்தை பாவிப்பது குறைவான எண்ணிக்கைக்கு சொல்வது. ருப்ப வலதின் சில குழந்தைகள், சிலது என்று சொல்வதற்கு சொல்வது. அதை சிலர் அதிகம் என்கிற மொழிபெயர்ப்பு சொல்லிவிட்டார்கள். ருப்ப முபல்லகன் என்றால் அதிகமானவர்கள் செவியுற்றவரை விட நல்லா விளங்க வாய்ப்பு இருக்கிறது என்ற மாதிரி ஒரு மொழிபெயர்ப்பை செய்திருக்கிறார்கள். அது ரொம்ப தவறு. அரபிய இலக்கணத்தில் அகராதியில் அந்த கருத்து கிடையாது, நாம் பார்த்த வரை கிடையாது. எனவே ரசூலுல்லாஹ்வுடைய சபையிலே ஒரு விடயத்தை 10 பேர் கேட்கிறார்கள். கேட்டுக்கிருக்கிற போது 10 பேரும் ஒரே ஸ்தானத்தில் ஒரே விளக்கசாலை இருக்க மாட்டார்கள். அபூபக்கர், உமர் மற்றும் பல சஹாபாக்கள் இருப்பார்கள். அதில் ஒருவரை விட ஒருவர் கொஞ்சம் விளக்கம் குறைஞ்சவர் இருப்பார். விளக்கம் குறைஞ்ச ஒரு சஹாபி அவர் ஒரு வகையில் விளங்கிவிட்டு அவர் இல்லாத ஒருவருக்கு, அந்த சபை இல்லாத ஒருவருக்கு எத்தி வைப்பார். எத்தி வைக்கிற போது இந்த தவறாக அந்த கேட்டதை நபி சொன்ன வார்த்தையை எத்தி வைக்கிற போது இந்த நபிர வார்த்தையிலிருந்து எத்தி வைத்தவர் விளங்கினதை விட எத்தி வைக்கப்பட்டவர் மிகவும் சரியாக விளங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்படி ஏனையவர்கள் சரியாக விளங்கின மாதிரி பின்னால் வாரவரும் விளங்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் எத்தி வைத்தவர் தவறாக விளங்குவதற்கும் எத்தி வைக்கப்பட்டவர் சரியாக விளங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இதனால் தான் இன்னொரு ஹதீஸில் அபூதாவுதிலே இவ்வாறு வருகிறது. நல்லர் அல்லாஹு இம்ரான் சமியா மின்னா ஹதீசன் ஃபஹபிலஹு ஹத்தா யுபல்லிகஹு. அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை ஒளிமயமாக்குவானாக. அவன் என்ன செய்கின்றான்? கேட்ட செய்தியை, என்னிடமிருந்து கேட்ட செய்தி அப்படியே மனனம் செய்கின்றான். மனனம் செய்துவிட்டு அதை மற்றவருக்கு எத்தி வைக்கிறான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஃபருப்ப ஹாமிலி ஃபக்ஹின் இலா மன் ஹுவ அஃப்கஹு மின்ஹு. எத்தனையோ விளக்கத்தை சுமந்தவர்கள் அவரை விட விளக்கமான அளவில் எத்தி வைப்பார். எனவே அந்த அடிப்படையில் இதை நாங்கள் சாதாரணமாகவே காணலாம், எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே காணலாம். நேரடியாக ஒரு விஷயத்தை நாம் பேசுகிறோம், பேசிக்கிற போது நம்மகிட்ட நேரடியாக கேட்குற ஒருவர் தவறாக வழங்குவார், இன்னொரு சரியாக வழங்குவார். தவறாக வழங்குவார் மற்றவர்கிட்ட போய், நம்முடைய சபையில் இல்லாத ஒருவர்கிட்ட போய் நம்மளை பற்றி இப்படி இவர் சொன்னார் என்று பிழையான முறையில் சொல்வார். அப்போ அந்த செய்தி எத்தி வைக்கப்பட்டவர் இவர் இவ்வாறு சொல்ல மாட்டார், இப்படித்தானே சொல்லியிருப்பார், நீங்கள் சில தவறாக வழங்கியிருக்கலாம் என்று அவர் எடுத்து ஆய்வு செய்வார். ஆய்வு செஞ்சு பார்க்குற போது கடைசியாக பார்த்தால் இவர் சொன்னது தவறாக இருக்கும். இவர் சொன்னதற்கு மாற்றமாக மற்றவர்கள் நான் சொன்னதாக அதே செய்தியை வேறு வடிவிலே எத்தி வைக்கப்பட்டவர் வழங்கின மாதிரி சொல்வதையெல்லாம் அவதானிக்கிறோம். அன்றைக்குரிய சவுளே, எனவே ரசூலுல்லாஹ் இங்கே என்ன சொன்னார்கள்? செவியுற்றவர்களுக்கு, அதாவது என்னிடம் யார் நீங்கள் கேட்கிறீர்களோ நீங்கள் மற்றவருக்கு எத்தி வையுங்கள் என்று சொன்னால், எத்தி வைக்கின்றவர்களில் சிலர், அந்த சிலரை விட எத்தி வைக்கப்பட்டவர் கொஞ்சம் கூடுதலாக வழங்கலாம் என்றால் இந்த ஹதீஸில் மறைமுகமாக 2 பேருக்கும் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருப்பதை அவதானிக்கலாம். நீங்கள் என்னிடம் இந்த ஒன்றை கேட்டு செய்கின்றீர்கள், அதனால் நீங்கள் இன்னொருவருக்கு எத்தி வைக்கின்றீர்கள். அவர் உங்களை விடவும் விளங்குறதுக்கு, நல்ல முறையில் விளங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்றால், இவர் டோட்டலாக தவறண்டிருந்தால், ஒரு விஷயத்திலிருந்து விளங்கியது முட்டாக தவறண்டிருந்தால் முதலாவது நபரை பிழை என்று சொல்லி இருக்க வேண்டும், நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? அந்த நபியலாவுடைய நடையில் என்ன விளங்குற 2 பேருக்கும் அங்கீகாரம் வழங்கின மாதிரி இருக்கிறது. ஒருவர் குறைஞ்ச விளக்கம் உள்ளவர், இன்னொருவர் அதிகமான விளக்கம் உள்ளவர். 2 பேர் 2 வகையான விளக்கம் அங்கே வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் சுட்டி காட்டுகிறது. எனவே அந்த அடிப்படையில் நபியலாருடைய வரலாற்றிலிருந்து நாங்கள் சிலதை பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அஹ்ஸாப் யுத்தம் நடந்து திரும்பிய போது அங்கே இருந்த சஹாபாக்களுக்கு
சொன்னார்கள். மைனாவில் இருக்கிறார் அந்த சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், அதாவது அசருடைய தொழுகையை உங்களில் வெறும் பனி குறைலாவிலே அன்றி தொழ வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு யுத்தத்தில் இருந்து முடிவு பெற்றாச்சு. முடிவு பெற்றிருக்கிற போது அல்லாஹ்வுடைய கட்டளை மீண்டும் வருகிறது, அடுத்த யுத்தத்திற்காக தயாராகுமாறு. அதை தொடர்தான் பனு குறைலா என்ற அந்த சாராரோடு யுத்தம் செய்வதற்கென்று. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வேளையில் சஹாபாக்கள் சொன்னார்கள், உங்களில் யாரும் பனு குறைலாவுக்கு சென்றதை தவிர அசரை தொழ வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். இது நபியினுடைய ஒரு வார்த்தை. பனு குறைலாவிலே தவிர நீங்கள் தொழ தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அப்போ இந்த ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை வைத்து அவர்கள் பிரயாணம் போகின்ற போது சிலர் சொன்னார்கள், நாங்கள் அசர் தொழுகையை பனு குறைலாவுக்கு சென்றுதான் தொழுவதென்று. மற்றும் சிலர் அவர்கள் போகின்ற போதே இடையிலேயே அசருடைய நேரமாகிவிட்டதால் இந்த இடத்திலேயே நாம் தொழுவோம் என்று தொழுது கொண்டார்கள். அப்போ இரு சாராருக்கிடையிலும் ஒரு கருத்து முரண்பாடு வந்துவிட்டது. சிலருடைய பிரச்சனை என்ன, டைம் முடிஞ்சு விட்டால் பனு குறைலாவுக்கு அசர் தொழுகையை விட நேரம் தாண்டி நாம் சென்று விட்டால் உரிய நேரத்தில் அசர் தொழாத பாவம் வந்துவிடும். இது ஒரு சாராருடைய வாதம். மறு சாராருடைய வாதம் எப்படி வரப்போகுது, நபிகளார் பனு குறைலாவிலே அன்றி அசரை தொழ வேண்டாம் என்று சொன்னதால் நேரம் முடிஞ்சோ முடியவில்லை, அசருடைய நேரம் முடிந்தாலும் நாம் அசரை தொழுவதென்று இருந்தால் அங்கேதான் தொழ வேண்டும். இரண்டு பேருடைய வாதத்துக்கும் நியாயமான காரணம் இருக்கிறது. என்னது, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான், இன்ன ஸலாத்த கானத் அலல் மூமினீன கிதாபம் மௌகூதா, நிச்சயமாக தொழுகையாகிறது மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக ஆகிவிட்டது. எனவே உரிய நேரத்திற்கு தொழ வேண்டும். எனவே அசருடைய தொழுகையை மகரிபுடைய நேரத்தில் தொழ முடியாது, அசருடைய நேரம் முடிவதற்கு தொழ வேண்டும். எனவே உரிய நேரம் தொழுகைக்குரிய நேரம் வந்து விட்டால் உரிய நேரத்தில் தொழ வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு சாராரும், மற்ற சாரார் நபிகளாருடைய அந்த அசரை நீங்கள் பனு குறைலாவிலே தவிர தொழ வேண்டாம் என்ற அந்த வார்த்தையை வைத்து மற்ற சாராரும் இரண்டாக பிரிந்து கொண்டார்கள். இதிலே இரண்டு பேரும் சர்ச்சைப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவர்கள் ரெண்டு பேரும் தொழுதாலும் ரெண்டு பேரும் ஒன்றா போய் விஷயத்தை முடித்து விட்டு பின்னர் ரசூலுல்லாஹ்விடம் வந்தபோது அவர்கள் இந்த விடயத்தை சொன்னபோது நபிகளார் அவ்விருவரில் யாரையும் கடிந்து கொள்ளவில்லை, எவரையும் பழிக்கவில்லை, நீங்கள் கொலை செஞ்சு விட்டுன்னு சொல்லவில்லை. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஏனென்றால் இரு சாராரும் நபிகளாருடைய அல்லாஹ்வினுடைய வாசகங்களை வைத்து செயற்பட்டதால் ஒரு சாரார் இவ்வாறு வழங்க வாய்ப்பிருக்கிற, இன்னொரு சாரார் இவ்வாறு வழங்க வாய்ப்பிருக்கு. இரண்டு விளக்கத்துக்கும் அங்கே இடம் இருந்ததால், இரண்டு விளக்கத்துக்கும் இடம் இருந்ததால் அங்கே அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகள் தான் அங்கே முன்னுக்கு இருந்ததால் பழிக்கவில்லை இதற்கு. எனவே இந்த அடிப்படையில் குர்ஆன் சுன்னாவிலிருந்து இரண்டுக்கும் இடம் இருக்கின்ற போது அல்லாஹ் தஆலாவே அது ஆய்வின் அடிப்படையில் வருகின்ற போது தவறு வந்தாலும் நன்மை கொடுப்பான் என்பதால் தவறு வருகின்ற போது அதை பார்த்து வழிகேடு என்று சொல்ல முடியாது. வழிகேடு என்று சொன்னால் அது நரகத்துக்குரிய இடமாக அமையும். எனவே இவ்வாறு நாங்கள் சொல்ல போது சில கேள்விகள் வரும். என்னது, அப்படி என்றால் மற்ற உலமாக்களும் ஆய்வு செஞ்சுதானே சொன்னார்கள், அவர்களும் ஆய்வு செய்துதானே முன்வைக்கிறார்கள் விடயங்களை, எனவே அவர்களை நாங்கள் வழிகாடு என்று எப்படி சொல்வது என்று கேள்வி வரலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆய்வு என்பது அல்லாஹ் ரசூல் சொன்ன வார்த்தையில் இருந்து இருக்க வேண்டும். இரண்டாவது, நான் முன் சொன்ன மூன்று விடயங்கள் அங்கே கலந்திருக்க கூடாது. மூதாதையரை பின்பற்றுதல், பெரியார்கள் சொன்னார் என்பதற்காக கண்மூடித்தனமாக பின்பற்றுதல், மனோ இச்சை என்பது கலந்திருத்தல். இவைகள் வருகின்ற போது அல்லாஹ் தஆலா வழிகேடு என்று சொல்கிறான். உதாரணமாக சூரத்து நிசாவிலே 115வது வசனத்தில் இங்கே பாருங்கள், ஒமை யுஷாகிர் ரசூல மிம்பாதி மாத்த பையன் லஹுல் ஹுதா, தனக்கு நேர்வழி இன்னதென்று தெரிந்ததற்கு பின்னரும் யாரு ரசூலுக்கு முரண்பட்டு செய்கிறானோ,
மூமின்கள் செல்கின்ற மூமின்களுடைய பாதையை பின்பற்றாமல் போகிறான். மூமின்களுடைய பாதை என்றால் அது என்ன என்பதை சூரத்துல் அஹ்ஸாப் 36ஆம் வசனம் சொல்கிறது. அதை சொல்கிறேன். இவ்வாறு யார் போவானோ, அல்லாஹ் நேர்வழி இன்னதென்று தெரிகிறது. குர்ஆனிலே ஹதீஸிலே இதுதான் நேர்வழி என்று தெளிவாக வந்திருக்க, அதை விட்டு சென்றால் நுவல்லிஹி மாத்தவல்லா, அவன் போகின்ற பக்கத்திலே அவனை திருப்பி ஒனுஸ்லிஹி ஜஹன்னம், அவனை நரகலோகத்திலே கொண்டு போய் சேர்த்துருவோம் என்று அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் இவ்வாறு தான் செஞ்சிருக்கிறாள் என்று திட்ட தெளிவாக இருக்க, அப்படியே அதை தள்ளி வைத்து விட்டு போனால் அது நரகத்துக்குரிய வழியாகும். மூமினுடைய வழி என்ன தெரியுமா? மூமின்களுடைய வழி என்றால், சிலர் இந்த வசனத்திற்கு மூமின்களுடைய பாதை என்றால் ஊரில் பெரும்பான்மையான இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் செல்கின்ற பாதை என்று தங்களுடைய ஊருக்கு ஏற்ற மாதிரி மார்க்கத்தில் ஹதீஸை திருப்பி விடுகிறார்கள். மெஜாரிட்டியை பின்பற்றணும். பாருங்கள், ஊர் உலகத்தில் எப்படி முஸ்லீம்கள் இருக்காங்க, அந்த வழியில் போகணும். அந்த வழியில் போகணும் என்று இருந்தால் நேர்வழி இன்னதென்று ரசூலுல்லாஹ் காட்ட வேண்டிய ஒரு தேவை கிடையாது. குர்ஆனிலே மூமின்கள் எப்படி நடப்பார்கள் என்று என்ன சொல்கிறது என்றால், சூரத்துல் அஹ்ஸாபிலே வமா கான லிமூமினின் வலா மூமினத்தின், எந்த ஒரு மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அனுமதி இல்லை, அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு முடிவை சொல்லிவிட்டால் அதிலே தங்களுக்கென்று ஒரு சுய விருப்பத்தை அவர்கள் எடுத்துக்கொள்வது. எனவே அவ்வாறு அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் யாரு மாறு செய்கிறாரோ அவர் மிக தெளிவான வழிகேட்டிலே அவர் ஆகிவிட்டார் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு முடிவை சொல்லிவிட்டால் அந்த வழியிலே போவதுதான் மூமினான ஆண் பெண் போக வேண்டிய முறை. அல்லாஹ்வும் ரசூலும் ஒன்றை காட்டியிருக்க, மூமின்கள் இவ்வாறு தான் கடப்ப நடைமுறைப்படுத்துவார் என்பது இருக்க, அதற்கு மாற்றமாக அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்தால் அவர் மிக தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார் என்று அல்லாஹ் தெளிவாக சூரத்துல் அஹ்ஸாபிலே சொன்னார். மிக தெளிவான வழிகேட்டில் அவர் வழிகட்டு விட்டான்னு சொன்னார். ரசூலுல்லாஹ் இவ்வாறு தான் செஞ்சிருக்கான்னு தெளிவாக இருக்கிறது ஒரு மார்க்க விஷயம். அது சின்ன விடயமா இருக்கட்டும், பெரிய விடயமா இருக்கட்டும். அதனால்தான் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகாரில் வரக்கூடிய ஒரு விடயம், அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு இந்த ரெண்டு பேரும் இருக்கிற போது சொத்து பிரிவினையோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வந்து, ஒருவருக்கு ஒரு மகளும் சகோதரியும் மகண்ட மகளும் இருக்கிற நிலையில் மௌத்தா போயிட்டார். மகளும், அதாவது எனக்கு ஒரு மகள், எனக்கு ஒரு சகோதரி, இந்த மகனுக்கு ஒரு மகள் நிலையில் மௌத்தா போயிட்டார். இந்த நிலையில் மௌத்தாகி போனோன்னே இந்த மகண்ட மகள் பேத்தி அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு போய் தீர்ப்பு கேட்கப்பட்டு, அப்போ அவர் என்ன செஞ்சார் என்றால், மகளுக்கு அரவாசி சொத்தை கொடுங்கள், சகோதரிக்கு அரவாசி கொடுங்கள் என்று தீர்ப்பு கொடுத்துட்டார். இதை கேள்வியை கேட்ட நபர் திருப்பி அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போய் தீர்ப்பு கேட்டார். தீர்ப்பு கேட்ட அவர் சொன்னார், அந்த மாதிரி நான் தீர்ப்பு கொடுத்தால் நான் வழிகட்டு விட்டேன் என்றார். யாரு? அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. நான் ரசூலுல்லாஹ் கொடுத்த தீர்ப்பை வழங்குகிறேன். மகளுக்கு அரவாசி, மொத்த சொத்தை 3/2 பிரித்து அந்த 3/2 அரவாசியை கழித்தால் எது மிகுதியாகுமோ அதை அந்த மகண்ட மகளுக்கு கொடுத்து விட்டு மிகுதியை 1/3 சகோதரிக்கு கொடுங்கள் என்று தீர்ப்பை வழங்கினார். வழங்குற போது அவர் என்ன சொல்ல என்றால், அபூ மூஸா அல்-அஷ்அரி கொடுத்த தீர்ப்பை நான் கொடுத்தால் நான் வழிகட்டு விட்டேன். பக்கத்தில் லலத்து இதன், இதை போய் திருப்பி அந்த நபர் அபூ மூஸா அல்-அஷ்அரிட்ட போய் திருப்பி அந்த சப்ஜெக்டை சொன்னார். அதை கேட்டுவிட்டு அபூ மூஸா அல்-அஷ்அரி என்ன சொன்னார், இந்த அப்துல்லா பின் மஸ்ஊத் உங்களுக்கு மத்தியில் இருக்கும் வரையில் என்னிடத்தில் தீர்ப்பு கேட்டு வராதீர்கள், அந்த அறிவாளி அந்த அறிஞர் இருக்கும் வரையில் என்னிடத்தில் வராதீர்கள் என்று அவர் அழகாக சொல்லார். அவங்க பயந்தான், அல்லாஹ் பயந்தவர்கள். ஆனால் நாம் தவறாக பிழையான முறையில் நம்ம தீர்ப்பு வந்துட்டுது இப்படி பின்னுக்கானார்கள். தீர்ப்பு சொல்றதுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, மௌலைமார்கள் தீர்ப்பு தேவையும் இல்லை. இப்போ சும்மா சாதாரணமாக சும்மா புகாரி ஹதீஸ் கிரந்தத்தில் ஒரு மொழிபெயர்ப்பை பார்த்தாலே பெரிய எல்லாரும் முஃப்தி ஆகக்கூடிய ஒரு காலத்தில் இருந்து கிரிக்கும். பெரிய பெரிய அறிஞர்களாகி பெரிய வாக்கும் வாதமும் கடந்தவெல்லாம் வழிகேடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு 2 புத்தகத்தை பார்த்தாலே பெரிய தீர்ப்பும் பத்துவாக்களும் பெருகுது.
சகோதரர்களே, அவர்கள் ரொம்ப பயந்தார்கள். எனவே இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகை மைதானத்தில் தான் தொழுதார்கள் என்று வச்சுக்கொள்வோம். இதை ரசூலுல்லாஹுடைய ஹதீஸை நேரடி ஒருத்தன் பார்க்க, அதுக்கு மாத்தமாக இந்த ஹதீஸும் இல்லைன்னு தெரிகிறது. இப்போ என்ன செய்கிறாரு? இல்லை, நான் அது இவ்வளோ காலம் தொழுது வந்தேன், நான் இப்போ வளமையை போல பள்ளியில் தொழ போகிறேன் என்றால் அதான் இங்கே சொல்லப்பட்டது. இதுதான் நேர்வழி என்று திட்டத்தெளிவாக தெரிந்ததற்கு பின்னரும் தமக்கென்று சொந்த ஒரு இஷ்டத்தை தம்முடைய மனோ இச்சையை எடுத்து நடந்தால் அவர் வழிகேடு. தெரியாம ஒருவர் செஞ்சார் என்றால் அது வேறு விடயம், அவருக்கு தெரியாது என்கிறது. இதே மாதிரி அடுத்த விடயம்தான் வஹிக்கு மாற்றமாக மூதாதையர் செய்தால் அவர்களை பின்பற்றி நடப்பேன் என்று சொல்லுவது. அதையும் அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவிலே பல இடங்களில் பழித்து கூறினாலும் ஒரு வசனம் சூரத்துல் பக்ரா 170 என்ன சொன்னார்? அல்லாஹ் இறக்கி வைத்ததை பின்பற்றுங்கள் என்று இவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்கள் என்ன சொல்லார்? இல்லை, எங்களுடைய வாப்பா அம்மையுடைய மூதாதையர்கள் நாங்கள் எப்படி கண்டோமோ அதைத்தான் பின்பற்றுவோம் என்று சொன்னார்கள். இந்த மூதாதையர்கள் சிந்திப்பாதவர்களாக நேர்வழி நடக்காதவர்களாக இருந்தாலுமா என்று அல்லாஹு தஆலா மாறி கேட்கிறார். நேர்வழி இல்லாமல் அவர்கள் பிழையான வழி, நேர்வழி இல்லை என்றால் வழிகேடு. அந்த நேர்வழி இல்லாத வழியிலே இருந்தாலுமா மூதாதையரை பின்பற்ற போகிறார்கள்? எனவே மூதாதையர் வழி என்று தீர்ப்பு வழங்கினாலும் மூதாதையர் செய்தார் என்பதற்காக பின்பற்றினாலும் அது வழிகேடு. இவ்வாறான தீர்ப்புகள் ஆய்வின் அடிப்படையில், அதாவது நன்மை ஒடுக்கப்படக்கூடிய தீர்ப்பாக இருக்க மாட்டார். அது மாதிரி தான் சூரத்துல் அஹ்ஸாபிலே 67, 68, 66 என்ன சொல்றான்? மர்ம நாளையிலே ஒரு சாராருடைய முகங்கள் நரகத்திலே போட்டு வாட்டப்படக்கூடிய புரட்டப்படக்கூடிய நாளையில் என்ன சொல்வார்கள்? நாங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டிருக்க கூடாதா? நாங்கள் எங்களுடைய தலைவர்களுக்கும் பெரியார்களுக்கும் வழிபட்டு விட்டோமே, எங்களை அவர்கள் வழிகாட்டிலே ஆழ்த்தி விட்டார்கள். யாரு? தலைவர்கள் பெரியார்கள் என்று போனோமே உலகத்திலே, அவர்கள் எங்களை வழிகாட்டிலே ஆழ்த்தி விட்டார்கள். எனவே அவர்களுக்கு 2 மடங்கு தண்டனையை நீ வழங்குவாயாக, பெரும் சாபமாக சபித்து விடுவாயாக என்று நரகத்திலே இருந்து சொல்வார்கள் என்று அல்லாஹ் சொன்னார். அப்ப இறைவன் இங்கே எதை மென்ஷன் பண்றான்? மூதாதையர்கள் பெரியார்கள் என்று போனாலும் வழிகேடு, போகின்ற இடம் நரகலோகம். எனவே ஆய்வு என்பது, இஜ்திஹாத் என்பது, இஜ்திஹாதின் பின்னணியில் தீர்வு கொடுப்பது என்பது அமைய வேண்டிய முறை இந்த நான் சொன்ன இந்த 3 அம்சங்களுக்கும் அப்பால் அவர் இஹ்லாஸோடு ஆய்வு செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, கண்மூடித்தனமான முறையில் அவசரமாக அவர் தீர்ப்பு கொடுத்து விடக்கூடாது. இஹ்லாஸ் இருந்தது, அவசரப்பட்டு செய்கிறார், ஆய்வு செய்யாமல் என்றால் அது அல்லாஹ்விடத்தில் எடுபடாது. அவ்வாறு தீர்ப்பு கொடுத்தாலும் அவர் குற்றவாளியாக வேண்டி வரலாம் அவசரப்படுறதால். ஏன்? ஆய்வு செய்தால்தான், அவர் அதற்கான முயற்சியை செய்தால்தான், அதற்காக கஷ்டப்பட்டால்தான் அவருக்கு அந்த நன்மை கிடைக்கும். நபிகளாருடைய வரலாற்றில் நாங்கள் சில விடயத்தை பார்க்கலாம். தயமத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை பாருங்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்களும் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அவர்களும், இது புகாரில் வரக்கூடிய செய்தி, தெரிந்த விடயமாக இருந்தாலும் இதிலிருந்து எடுக்க வேண்டிய சட்டங்களை எடுத்துக்கொள்வோம். 2 பேருக்கும் குளிப்பு கடமையானது. அப்ப அந்த நேரத்தில் நான் என்ன செய்தேன்? அதாவது அம்மார் ரலியல்லாஹு அவர் என்ன செய்கிறார்கள்? புழுதியிலே அவர்கள் ஒரு பிராணி பிறழுவதை போன்று பிறண்டு அதற்கு பின்னால் அவர்கள் தொழுதார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தொழவில்லை. தயமம் செய்யறதுக்கு பதிலாக இவ்வாறு செய்தார். செய்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் போய் சொன்னார். சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இன்னமா யக்ஃபீக், உனக்கு போதுமானது. அதை ரசூலுல்லாஹ் சிரித்து விட்டு சொன்னார்கள், நீ செய்ய வேண்டியது என்ன? பூமியின் மீது உன்னுடைய மணிக்கட்டால் ஒரு அடி அடித்து பின்னர் கையை உதறிவிட்டு பின்னர் அதற்கு பின் தனது
அதாவது இடது கை என்றால் இடது கையினுடைய எடுத்து வலது கையினுடைய இந்த புறப்பகுதியின் மீதும் வலது கையை எடுத்து இடது கையினுடைய புறப்பகுதி மீது பார் வைத்து தேய்ச்சி கொள்வது, முகத்திலேயும் கையிலேயும் தேய்ச்சி கொள்வது. இப்படி தேய்ச்சி கொண்டால் போதும் என்ற இந்த அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். முகத்திலே ஒரு திராவுதல், இப்படி திராவி கொண்டால் போதும். அப்போ இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செயலை அங்கீகரிக்கவில்லை. ஒரு சஹாபியினுடைய செயலாக இருந்தாலும் அவர் சரியான முறையிலே தீர்க்கமாக அதை விசாரித்து செயற்படாதார். அதே மாதிரி ஒரு நாளைய தினம் ஒரு சஹாபி என்ன செய்கிறார், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், பள்ளியில் வந்து தொழுகிறார். தொழுகிற போது தொழுது விட்டு சலாம் கொடுக்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கூப்பிட்டு சொன்னார்கள், போய் திருப்பி தொழுங்க என்று சொன்னார்கள். அவர் போய் தொழுதார். தொழுது விட்டு வந்தார். திருப்பியும் அவர் தொழுது விட்டு வந்தபோது, நீ தொழவில்லை, திருப்பி போய் தொழுன்னு சொன்னார்கள். மூணாவது தரமும் இப்படியே நடந்து. அப்போ அந்த மனுஷன் சத்தியம் பண்ணி, உங்களை அனுப்பியன் மீது சத்தியமாக எனக்கு இதை விட சரியா செய்ய தெரியாது என்று சொன்னார். இப்போ அவருடைய எண்ணத்தில் நாம் தொழுகிறோம் என்று தான் தொழுகிறார். நம்ம தொழுகிறோம் என்று தான் தொழுது அவர் செய்கின்றது இதுதான் சரி என்று தான் அவர் செய்கிறார். இதுதான் சரி என்று அவர் செய்கிறதால சரியாகிவிட மாட்டார். ரசூலுல்லாஹ் ஒரு முறையை காட்டியிருந்தால் அதற்குரிய முறையை தேடி எடுத்து செய்ய வேண்டும். தேடினார், ஆய்வு செஞ்சார் என்றால் வேறு விடயம். ஏதாவது கிடைச்சதை வச்சு அவர் முழுமையான ஒரு முயற்சி இல்லாமல் அவர் தொழுது கொண்டார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தொழுகிற முறையை அவருக்கு அழகான முறையில் கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த ஹதீஸ் பலருக்கு மறுப்பு. சிலர் சொல்வார்கள், எவன் எவனத்தை காட்டினா என்ன, அல்லது எவன் எப்படி ஆட்டினா என்ன, எவன் எப்படி செஞ்சா என்ன, எப்படியாவது தொழுதுட்டு போகட்டுமடா, இதான் நாம சொல்லுது. அவன் எப்படியாவது தொழுதுட்டு போகட்டுமடா, அவன் சூரத்துல் பாத் பிஸ்மில் ஓயினா என்ன, ஓதா முட்டா என்ன, அவன் தொழுகிறான், தொழாதவனுக்கு அவன் என்று நபிகளார் என்ன சொல்லார்கள், எப்படியாவது தொழுதவனுக்கு சொன்னார்கள், நீ தொழலப்பான்னு சொன்னார்கள். எப்படியாவது தொழுதுட்டு போனவருக்கு நீ தொழவில்லை என்றே சொல்லிவிடுகிறார்கள், 3 விடுத்தம். எனவே தொழாமல் வெளியில் இருக்கான், அவனிடம் முயற்சி செய்ய வேண்டும், வேற விடயம். தொழணும் என்று நேரங்காலத்தை கொடுத்து பள்ளிக்குள்ள வந்து போட்டு அவன் தொழாதவனை போல போனா அவன் மிகப்பெரிய நஷ்டவாளி இல்லையா? ஏன்னா அவனுக்கு புத்தியை சொல்லி, தம்பி இப்படித்தான் தொழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது கட்டாய கடமை. ஏன் அவனுக்கு இம்மையும் இல்லை மறுமையும் இல்லாமல் ஆகிடும். மற்றவனுக்கு உலகமாவது கிடைக்கும், அந்த நேரத்தில் அவன் உலகத்தை சம்பாதிச்சிருப்பான். ரெண்டும் பலதான். எனவே அவரையும் கூப்பிடணும், இவரையும் கூப்பிடணும். எனவே தாம் சரியென்று கண்டத்துக்காக வேண்டி செய்ய இயலாது, அதை ஆய்வு செஞ்சு செய்ய வேண்டும். அடுத்ததாக ஆய்வு செய்யறதிலே இன்னொரு விடயம் இருக்கிறது. வணக்க வழிபாடுகளிலே ஒருவர் இஜ்திஹாத் செய்து வணக்க தொண்டை உருவாக்க முடியாது. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். ஒரு வணக்க வழிபாடை தன்னுடைய சிந்தனையிலே ஒருவர் இது நல்லதாக இருக்கும் என்று அவர் ஒரு முடிவை எடுத்து செய்துவிட முடியாது. இது சம்பந்தமாக நாங்கள் முஸ்லிமிலே, புகாரியிலே மற்றும் கிரந்தங்கள் எல்லாத்திலேயும் அதிகமான சம்பவங்களை நாங்கள் காணலாம். உதாரணத்துக்கு ஒன்றை மட்டும் இந்த சந்தர்ப்பத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். தெரிஞ்ச விடயம் குறிக்கப்பட்ட தலைப்போடு சம்பந்தப்படுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, என்னது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷாவிடம் வந்து சில சஹாபாக்கள் வந்து நபிகளாருடைய வணக்க வழிபாடை பற்றி கேட்டார்கள். எப்படி ரசூலுல்லாஹ்ங்கிற ரகசிய வணக்கம் எல்லாம் இப்படி செஞ்சாங்க. இரவையில் செய்கிறது மனைவிமாருக்கு தானே தெரியும். அப்போதான் ரசூலுல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடை எல்லாம் சொன்னதுக்கு பின்னால் அந்த 3 பேரில் ஒருவர் சொன்னார், நான் இனிமேல் பெண்களிடம் போகவே மாட்டேன் என்றார். மற்றவர் நான் அதாவது பாலெல்லாம் நோன்பு பிடிக்க போகிறேன், இறைச்சியும் திங்க மாட்டேன் என்றார். இன்னொருவர் நான் தூங்கவே மாட்டேன், இரவெல்லாம் நின்று வணங்க போகிறேன் என்றார். இதை கேள்விப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாயிலுக்கு வந்து என்ன சொன்னார்கள், இன்னார் இவர்களுக்கு என்ன நடந்தது, இவர்கள் இவ்வாறெல்லாம் சொல்லுகிறார்கள், இவர்களுக்கு என்ன நடந்தது? நான் தொழுகிறேன், தூங்குகிறேன், நோன்பு பிடிக்கிறேன், நான் நோன்பு பிடிக்காமல் இருக்கிறேன், மனைவியோடு நாங்கள் குடும்ப வாழ்க்கை நடத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு, எனவே என்னுடைய இந்த வழிமுறையை யார் புறக்கணித்தான் அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று ரசூலுல்லாஹ் தள்ளி எறிந்து விட்டார்கள். அப்ப நபிகளார் இப்படித்தான் வணங்கினார்கள், இப்படித்தான் நோன்பு பிடிச்சார்கள் என்று ஒரு முறை ஒன்றை காட்டியிருக்க, நான் காலமெல்லாம் வணங்க போறேன், காலமெல்லாம் இபாதத் செய்ய போறேன் என்று அவருக்கு நன்மை கிடைக்கும் என்றால் அப்படி நன்மை கிடையாது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார், அவர் என்னை சார்ந்தவர் அல்ல, என்னுடைய வழிமுறைக்கு அப்பாற்பட்டவர் என்று ரசூலுல்லாஹ் தள்ளி தூக்கி போடுகிறார்கள். அவருடைய நோம்பாலேயோ வணக்கத்தாலேயோ நன்மை கிடைக்க மாட்டாது. எனவே ஆய்வு என்பது
கண்மூடித்தனமாக எல்லாம் உருவாக முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டலின் பின்னணியிலே தான் அது உருவாக வேண்டும். நபிகளார் இப்படித்தான் ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அந்த முறையில் தான் செய்ய வேண்டும். ஹஜ்ஜுடைய விடயத்தில் சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிக்கக்கும், உங்களுடைய ஹஜ்ஜுடைய வணக்கத்தை என்னிடமிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதாவது நான் செய்கிற மாதிரி ஹஜ்ஜை செய்யுங்கள் சொன்னார்கள். எனவே இந்த ஹஜ்ஜு முகவர்கள் எப்படியோ அவர்கள் ஹஜ்ஜு செய்கிறார்கள், எங்களை ஹஜ்ஜுக்கு தானே கூட்டிக்கு போகிறாங்க, அவங்க சரியாத்தார செய்வாங்கன்னு கண்ணை பொத்திக்கு ஏஜென்ட்ஸ்காரனும் ஏஜென்ட்ஸோட சேர்ந்த காசி மௌலைமார்களும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஏற்ப கண்ணை பொத்திக்கு செஞ்சு போட்டு வந்தாங்கன்றால் அவர்கள் ஹஜ்ஜு செஞ்சு ஹஜ்ஜு செய்யவில்லை. 6 லட்சம் ரூபா லொஸ்ட். பொண்டாட்டி புருஷனோட போனால் 6-7 லட்சம் 8 லட்சம் லொஸ்ட் ஆகும். போனதும் வந்ததும் தான் பிரயோசனம். ஏன் ரசூலுல்லாஹ் இப்படித்தான் என்ற ஒரு முறையை காட்டியிருந்தால் அப்படி செஞ்சால்தான் அது வணக்கமாக அமையும். ஆனால் உண்மையிலே அந்த ஹஜ்ஜுடைய விடயத்தை எடுத்து பார்த்தால் நிறைய பிழைகள் நடக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஹாஜிகளுக்கு என்று, அதாவது குறிப்பாக சிலர்கள் ஒரு நிகழ்ச்சி செய்ய ஒன்று சொன்னதுக்காக ஒரு நிகழ்ச்சி ஒன்று இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். அன்பிக்குரிய சகோதரர்களே, இதே மாதிரி குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா என்ன சொன்னார்? அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், ரசூலுக்கு வழிபடுங்கள், உங்களுடைய அமீர்களுக்கு வழிபடுங்கள். உங்களுக்கு கட்டளையிடக்கூடிய அமீர்மார்கள், அதாவது இஸ்லாமிய ஒரு ஆட்சியாளர் இருந்து ஆட்சியாளர்கள் இருந்த அந்த ஆட்சியாளரின் கீழ் உள்ள கவர்னர்கள் இருந்தால் அவர்களுக்கு வழிபடுங்கள் என்று கட்டளை. அதை சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறான்? எனவே உங்களுக்கிடையில் சர்ச்சை வந்து விட்டால் தீர்ப்பு எங்கே தேடி போக வேண்டும் என்றிருந்தால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லலாம்? சூரத்து நிசாவிலே என்ன சொல்கிறான்? தீர்ப்பை தேடி போகின்ற போது அல்லாஹ் ரசூலும் என்ன சொன்னான் என்று அதன் அளவில் நீங்கள் தீர்ப்பை தேடி போங்கள் என்று சொல்கிறான். அப்ப அமீர் சொல்லுறால் வழிபட வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றார், ஒமன் அஸா அமீரி ஃபகத் அஸானி, யார் என்னுடைய அமீருக்கு மாறு செய்கிறாரோ அவர் எனக்கு மாறு செய்து விட்டார் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அதே நேரம் அந்த அமீர் செய்வதிலே சர்ச்சை வந்து விட்டால் அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாரோ அதன் அளவில் நில்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அங்கேயும் ஒரு அமீர் தானே, அவர் கண்ணப்பத்திக்கு செல்லார் தானே, அல்லது சரியாத்தானே செல்லார் என்று நாம் அவர் செல்லதுக்கெல்லாம் ஆமா போட்டு போகலாது. அல்லாஹ் ரசூலும் சொன்னதற்குத்தான் வழிபட வேண்டும் என்பதை எங்களுக்கு இந்த சம்பவம் சொல்கிறது. புகாரில் வரக்கூடிய சம்பவம் என்ன சொல்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை அனுப்பினார்கள். அதற்கு அன்சாரிகளை சேர்ந்த ஒருவரை அமீர் ஆக்கினார்கள். அப்ப அவர் சொன்னார், நீங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் இந்த அமீருக்கு வழிபடுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். இந்த வேளையில் இந்த அமீருக்கு இந்த அந்த அந்த படையோடனோட கோபம் வந்து விட்டது ஏதோ ஒரு விடயத்தில். அப்போ இவர் கேட்டார், நபிகளார் உங்களுக்கு சொல்லவில்லையா, எனக்கு வழிபட வேண்டும் என்று சொல்லவில்லையா என்று கேட்டார்கள். ஆம் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் நான் சொல்வதை செய்ய வேண்டும். ஏனென்றால் விறகுகளை ஒன்று சேர்த்து நெருப்பை மூட்டுங்கள், பின்னர் அதுக்குள்ளே நுழைந்து விடுங்கள் என்று சொன்னார். இப்ப என்ன செய்தார்கள்? விறகு எல்லாம் ஒன்று சேர்த்து நெருப்பை மூட்டி விட்டார்கள். அப்ப நுழையிறதுக்கு ரெடியான போதையில் ஆளுக்கால் முகத்தை பார்த்தார்கள். பாருங்கள் அந்த சஹாபாக்கள் எந்த அளவுக்கு வழிபட்டிருக்காங்க. அந்த வேளையில் ஒரு வாலிபன் முன்னுக்காகி, அது வேறு ரிவாயத்தில் வருது, ஒரு வாலிபன் தான் முன்னுக்காய்ச்சுன்னா கொஞ்சம் நிட்டுங்க, நாம் நெருப்பில் இருந்தால் ஓடி வந்தோம், இந்த அமீர் சாப் செல்லாருன்றதுக்காக வேண்டி திருப்பி நெருப்புக்குள்ளே உழுவுறதா இது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய சப்ஜெக்ட்ன்ட்டு அப்படியே அவர்கள் பின்னுக்காகி விட்டார்கள். அதுக்கு பின்னால் அவருக்கு அதாவது நெருப்பு அணைக்கப்பட்டது. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொன்னபோது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? தவ் தஹலுஹா மா ஹரஜு மின்ஹா, அவர் நெருப்பிலே நுழைந்திருந்தால் நெருப்பை விட்டு வெளியேறி இருக்க மாட்டார்கள், ஒரு காலமும் நன்மையான காரியத்தில் மட்டும்தான் வழிபட வேண்டும் என்றார்கள். யார் இது? ரசூலுல்லாஹ்வால் நியமிக்கப்பட்ட அமீர், சும்மா ஊர் தலைவரும் அல்ல, ஊரில் இருக்கிற ஹஸ்ரத் மாதிரியும் இல்லை. ஒரு ஆளை நியமித்து இந்த அறிக்கை உங்களுக்கு அமீர் சாப் இவர் சொன்னால் வழிபடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புகிறாரு. அவர் அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து சொன்னார், நபிகளார் ஒரு சுட்டி இவரை சொன்னால் வழிபடுங்கள் என்று சொன்னால் அவர் எவ்வளவு பெரிய அந்தஸ்து வைப்பார். எனவே அவர் சொல்லுகிறாரா இருந்தாலும் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதற்கு நேர்பாடாக இருக்க வேண்டும். எனவே இதிலே பின்பற்றுகின்றவர்களுக்கும் தீர்ப்பு சொல்லுகிற இரண்டு சாராருக்கும் இதிலே இந்த சப்ஜெக்ட் அதாவது பொருத்தமாக அமையும் நினைக்கிறேன். தீர்ப்பு செல்கின்றவர்கள், ஆய்வு செய்கின்றவர்கள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஆய்வு செய்ய வேண்டும், ஆய்வுடைய நிபந்தனைகளோடு. பின்பற்றுகிறவர்கள் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் தான் இவருடைய ஆய்வு இருக்கிறதா அல்லது மனோ இச்சைப்படியில் ஆய்வு செய்கிறாரா என்பதை
தீர்க்கமாக விசாரித்து அவர்கள் அதிலே முடிவை தேடிக்கொள்ள வேண்டும். அதிலேயும் சர்ச்சை வந்துவிட்டால் அல்லாஹ் ரசூலுடைய தீர்ப்பு என்னென்று பார்த்து பின்பற்றி போக வேண்டும். அப்போதுதான் நாங்கள் நேர்வழி பெறுவோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஆய்வு செய்து உண்மையிலே குர்ஆன் சுன்னாவை வைத்து ஆய்வு செய்து ஒருவர் மனோ இச்சை கலக்காமல் ஊரோலகம் பார்க்காமல் இறைவனுடைய சட்டத்தை தூய்மையாக வைப்போம் என்று சொல்லி ஆய்வு செய்து முன்வைக்கிறார். அதிலே தவறு வந்தாலும் அது வழிகேடு அல்ல, அந்த தவறுக்கும் அல்லாஹ் கூலி கொடுப்பான். ஆனால் எங்களுக்கு தெளிவாக தென்படுகிறது, அந்த ஆய்வு செஞ்சவர் தவறு செய்து விட்டார் என்று தெரிந்தால் நாம் அந்த தவறை அவர் ஆய்வு செய்தார் தானே என்று பின்பற்றக்கூடாது. ஏன்? நமக்கு தெரிகிறது அவர் தவறு என்று. அவர் தவறு என்று தெரிந்தும் நாம் அந்த ஆய்வாளரை நாம் பின்பற்றினால் அப்போது நாங்கள் வழிகேட்டிலே போயிடுவோம். ஏன்? இதுதான் நேர்வழி என்று தெரிந்ததற்கு பின்னரும் அல்லாஹ் ரசூலுடைய அந்த வழிகாட்டலுக்கு புறம்பாக யார் போகிறாரோ அவர் மிக தெளிவான வழிகேட்டிலே போய்விட்டார் என்ற வசனத்திற்கேற்ப அப்போது நாம் போகின்ற இடம் நரகலோகமாக அமையும். எனவே ஒரு ஆய்வாளர் அந்த அடிப்படையில் தான் இமாம் ஷாஃபி ஆய்வு செய்தார், சுபவுலே குனூத் இருக்கின்ற கருத்தை அவர் சொல்லிவிட்டார். இமாம் அகமது ஆய்வு செய்துவிட்டு பார்க்கிறார், சுபவுலே குனூத் ஓதினது அது ஆதாரமற்ற செய்தி என்று இனம் கண்டார். அதனால் தன்னுடைய ஆசிரியர் ஒரு ஆய்வாளர் தானே என்று அவரை பின்பற்றவில்லை. அது ஆசிரியருக்கு சரியாக இருக்கலாம், அவருக்கு அது நன்மை கிடைத்துவிடும். ஆனால் மாணவனுக்கு தென்படுகிறது அந்த ஹதீஸ் பலகீனமானது, ஆதாரமற்றது என்று. அவ்வாறு தெரிந்ததற்கு பின்னரும் அவர் தீர்ப்பை கொடுத்து அல்லது அதை பின்பற்றி நடந்தால் அது வழிகேடாக அமைந்துவிடும். அந்த அடிப்படையில் தான் முன் சென்ற ஆய்வாளர்கள் முஜ்தஹிதுகள் ஆய்வு செய்தார்கள். ஆய்வு செய்தவர்கள் ஆய்வு செய்தால் அவருடைய ஆய்வு அவர்களோடு. நாம் இப்போது பார்க்கிறோம் குர்ஆனில் இதான் இருக்கிறது, ஹதீஸில் இதான் இருக்கிற திட்ட தெளிவாக தெரியுது என்றால் அப்போது நாங்கள் தெளிவாக அதே பின்பற்றி நடக்க வேண்டும். அதே மாதிரி நாங்கள் முந்தைய ஒரு கருத்தை சொன்னோம் ஆய்வு செய்து, ஆனால் அதற்கு பின் ஆய்வு செய்கிற போது எங்களுக்கு அதிலே நான் முன் சொன்ன கருத்து தவறு என்று வழங்குகிறது. இந்த வேளையில் அல்லாஹ்வுக்கு பயந்திருந்தால் குர்ஆன் சுன்னாவில் எது தெளிவென்று தெரிகிறதோ அதை மக்களுக்கு சொல்வது கடமை. இல்லை என்றால் குற்றவாளியாகி நரகத்துக்கு போக ஏற்படும். இல்லது முன் சொல்லிவிட்டேன், நான் இப்போது வாபஸானால் என்னை விட்டு மிதிப்பவர்கள் தூர ஓடிடுவார்கள் அல்லது என்னுடைய மற்ற கருத்துகளுக்கு இடமில்லாமல் போய்விடும், என்னை மதிக்க மாட்டார்கள், என்னை தூற்றுவார்கள் என்று நான் முன் சொன்ன கருத்திலே பிடிவாதமாக நின்று உண்மையை மறைத்தால் அப்போதும் நான் வழிகேடனாக ஆகி சமுதாயத்தையும் வழிகெடுத்தவனாக ஆகிவிடுவேன். அப்போது எனக்குரிய இடம் நரகலோகமாக அமைந்துவிடும். அதே மாதிரி தான் அறியாமையால், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் கடைசியாக சொல்றேன், அறியாமையால் ஆய்வு செய்யாமல் தீர்ப்பு கொடுப்பவன் அவனும் வழிகேடனாக அமைவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா மார்க்க அறிவை அப்படியே பறித்தெடுப்பதாக பறித்தெடுப்பதில்லை, மாறாக உலமாக்களை கைப்பற்றி விடுவான். பின்னர் ஜாஹில்கள் மிஞ்சுவார்கள். அறிய மார்க்கத்தை பற்றி தெளிவான அறிவில்லாதவர்கள் மிஞ்சுவார்கள். அவர்களிடம் மக்கள் தீர்ப்பு தேடி போவார்கள். அவர்கள் மார்க்கத்தில் தெளிவான அறிவில்லாமல் தீர்ப்பு கொடுத்து அவர்களும் வழிகட்டு சமுதாயத்தையும் வழிகேட்டிலே ஆழ்த்துவார்கள். மார்க்கத்தில் ஆய்வு செய்யாமல் தீர்ப்பு கொடுத்தால் அவனும் வழிகட்டு சமுதாயத்தையும் வழிகட்டிலே ஆழ்த்துவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதால், எனவே ஒன்றை பற்றி முழுமையாக ஆய்வு செய்யாமல் மேக்சிமம் முயற்சி செய்து ஆய்வு செய்யாமல் கண்மூடித்தனமான முறையில் தீர்ப்பு கொடுத்தால் அவனும் வழிகேடு, அவனை பின்பற்றி போனவன் வழிகேடு. எனவே ஆய்வுடைய விடயத்திலே மிக தெளிவாக நடந்து நாங்கள் அல்லாஹ்வும் ரசூலும் எதை விரும்புகிறார்களோ எதை வழிகாட்டிக்கிறார்களோ அந்த வரையறையோடு நிற்போமாக. அல்லாஹ் தஆலா பேசி எனக்கு நமக்கும் உங்களுக்கும் நேர்வழி மீன் நடக்க அருள்வாளிப்பன. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.